ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஆமென். இந்த வேளையிலுமாக கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து ஆண்டவர் ஆராதிங்க. இன்னும் அதிகமாக ஆண்டவர் பிரசனத்தில் இருக்கிறது தான் நம்ம வாஞ்சிக்கிறோம். இன்றைக்கி கர்த்தரோட ஓய்வு நாள். ஆமென். நீங்கள் களி கூர்ந்து வீட்டுகளில் இருந்து ஆராதிங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் உள்ளத்தில் தேவன் பேசட்டும். ஆமென். இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு உட்கார வைத்து, சின்ன பசங்க பெரியவங்க எல்லாத்தையும் உட்கார வைத்து நீங்கள் அவங்களையும் ஆராதிக்க உதவி செய்யுங்க. அவங்க ஆராதிக்க மோட்டிவேட் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாளுமாக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் அற்புத ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் தயவு செய்து கொஞ்ச நேரம் கண்களை மூடி நமக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்க நன்றி ராஜா. இந்த வேலையிலுமாக சுவாமி தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். சுவாமி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன் தகப்பனே, ஒவ்வொருத்தருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக ராஜா. உங்களுடைய கிருபைகளை நீங்க கட்டளையிடுவீராக தகப்பனே. நீங்க இன்னும் அதிகமாக உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க தகப்பனே. இன்றைக்கு ஆராதிக்கிற வேலையில தகப்பனே சபை எல்லா கட்டுகளும் தகப்பனே முறியடிக்கப்படட்டும் ராஜா. தகப்பனே எல்லா சோகங்கள் மாறட்டும் தகப்பனே. இருதயங்கள் தகப்பனே பாதிப்புள்ளவர்களுக்கு தகப்பனே சமாதானத்தை நீர் தருவீராக ராஜா. இன்றைக்கு நீர் ஜீவிக்கிறீர் என்பதை தகப்பனே ஒருத்தரும் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க சுவாமி. நன்றி, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி. நேரத்திலுமாக ஒரு பாடலை பாட போகிறோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்னில் ஜீவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். இந்த பாடலை கரங்களை தட்டி, பாடல் தெரிஞ்சவங்க நீங்கள் கீழே பார்த்து அந்த லிரிக்ஸ் உங்களுக்காக வரும். நீங்கள் கீழே பார்த்து நீங்கள் பாடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தட்டி பாருங்க.
விசுவாசிக்கிறீங்க. அவர் மாறாத தேவன். ஆமென். உங்களை கைவிடாத தேவன். ஆமென். இந்த வேளையிலுமாக இன்னொரு பாடலை பாட போகிறோம். சிலுவை சுமந்தோராய் என்ற பாடலை நம்ம பாட போகிறோம். சீசராகவும் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். ஆமென். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன். ஆமென். இந்த பாடல் நாங்கள் பாடும்போது விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்லுகிறோம். தேவன் இதுவரைக்கும் கைவிடவில்லை, இனிமேலும் கைவிட மாட்டார். ஆமென். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். நீங்க பயப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.
செயலில் கலந்துருக்கீங்க. என் உணவுல, என் நடத்தையில, என் உணவுல, என் முசுல கலந்துருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில் கலந்துருக்கீங்க.
கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து மகிமையின் ஆவி உங்க வீட்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க இருக்கிற இடங்கள்ல தேவனோட பிரசனம் இறங்கி இருக்கிறது, தேவனோட வல்லமை இறங்கி இருக்கிறது. மகிமையின் ஆவியான உங்களோட பேச்சுல, உங்க சொல்லுல, உங்க செயல்கள அவர் நிலைத்திருக்கிறது, அவர் நிலைத்திருக்கிறது. எல்லாவற்றிலும் நீர் மேலான, எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தும் உயர்ந்த வாசம் சொல்லுங்க, நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், மகிமைப்பட்டதற்காக நன்றி தகப்பனே. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மத்தியிலும் தகப்பனே உங்களுடைய மகிமை மேகங்கள் தகப்பனே அவர்கள் மேல விழுந்ததற்காக நன்றி ராஜா. தகப்பனே நீர் காத்து கொண்டு வழி நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி.
உங்களுடைய கிருபை பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. என் செய்தியின் வேலையில உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையிலுமாக செய்தியின் வேலை இருக்கிறது. நீங்க அங்கேயே உட்கார்ந்து நீங்க செய்தியும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலே உங்களோடு கூட ஆன்லைன் மூலமாக தேவ சமூகத்திலே கூடி வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவை உண்டாக்குவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலை தருகிறவராக இருக்கிறார். நல்ல நேரமாக தேவனுடைய பாடல்களை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஆவிக்குரிய மன்னா தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த வார்த்தையாக மன்னாவை புசிக்கிற நாம் பயபக்தியோடு கூட அவருடைய சமூகத்திலே நாம் இதை கேட்டு அதன்படி செய்ய நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வீடுகளில் இருக்கிறவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் டிவி மூலமாக பார்க்கலாம் அல்லது செல்போனை வைத்துக்கொண்டே நீங்கள் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் நீங்கள் பயபக்தியோடு கூட தெய்வ சமூகத்தில் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓ தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை அறிந்து
கருத்துல எங்களை தாழ்த்தி ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போய்விட்டது ஆண்டவரே, காலங்கள் கடந்து போய்விட்டது. இனி ஒரு வாழ்வு இல்லை, இனி ஒரு வாழ்வு இல்லை ஆண்டவரே. இனி உமக்காக வாழ்வதை விட வேற எங்களுக்கு வாழ்வு இல்லை ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பழைய வாழ்க்கையை நாங்கள் விட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவீராக. கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தம் பண்ணுவீராகப்பா. உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேத வசனங்களை கொண்டு எங்களோடு கூட இந்த நாளிலே பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்மையான காலை வேளையிலே உங்களோடு கூட பேசுவதிலே, தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இது நிமித்தமாய் ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து பொறுமையோடு கூட இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி, கவனமாய் கேட்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறுநொழிய வீட்டிலே அநேக புறஜாதி ஜனங்கள் வந்தார்கள். அப்பொழுது பேதுரு தேவனுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை சொல்லும்போது அந்த ஜனங்கள் கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அருமையானவர்களே, இந்த வேளையிலே இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் ஒரு புது பலனை அடைத்துக் கொள்வீர்கள். ஐயோ, இந்த கொரோனா வைரஸ் வந்ததினால சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, விடுதலையோடு போய் ஆராதிக்க முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்தவர்களாக இருக்கலாம். தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது. தேவன் தமது பிள்ளைகளுக்கு சகலவற்றை நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறவர். நாம் இந்த நாட்களிலே தேவனுக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பாவ கிரியைகளை விட்டு விலகி நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் தேவன் நம்மை இவ்விதமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்ல செய்திருக்கிறார். ஆகவே அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்து நீங்கள் அதன்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிற போது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அதற்கு பிறகு இந்த சோதனை காலமெல்லாம் முடிந்த பிறகு அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வந்திருந்தார். ஏனென்றால் இயேசு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவன் இவரை ஆவியின் அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்பி இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வருடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர் கடந்து வந்தார். அப்பொழுதுதான் அங்கே கூடி வந்ததான ஜனங்களிடத்திலே அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின்படி பார்க்கும்போது காலங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, அதாவது இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக
தீர்க்கதரிசிகள் இனி நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து சொல்லியிருந்தார்கள். அதில் ஒன்று இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் ஊழியம் செய்கிற நாட்களிலே எவ்வளவாக அவர் பாடுபட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரிப்பார், மறுபடியும் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை குறித்து தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தாம் சுவிசேஷம் அறிவிக்கிற நாட்களிலே இனி உலகத்தில் என்னெல்லாம் சம்பவிக்கும் என்பதை குறித்தெல்லாம் அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளால் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. எப்பொழுது ஆண்டவராய் இயேசுவுடைய வருகை வந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமமாக இருக்கிறது. அதற்கு அடையாளமாக இயேசு சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சம்பவங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அநேகர் இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தைகளை நம்பாதவர்களாக இருந்தார்கள். இந்த வார்த்தைகள் நிறைவேறாது என்று சொல்லி சொன்னவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இப்பொழுதோ அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற காரியங்கள் என்ன தெரியுமா? இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன சம்பவங்களால் நடந்து கொண்டிருக்கிறது. இது எதற்கு அடையாளம் என்றால், இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம். இயேசு தாம் சொன்னபடியே திரும்பி வரப்போகிறார். அவர் வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் நம்புகிறார்கள். அதுதான் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு சொன்னார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆகவே இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். வேதம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற போது தேசத்துக்கு சேமத்தை தருவேன் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த கடைசி காலத்திலே நம்முடைய பாவங்களை விட்டு, நம்முடைய அக்கிரமங்களை விட்டு, நம்முடைய பொல்லாத காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். இனி பாவம் செய்து கொண்டிருப்போமானால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கும். ஆகவே நாம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அருமையானவர்களே, தேவன் கொடுத்த சுவிசேஷங்கள், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன சுவிசேஷம்? மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு சுவிசேஷம், பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், இன்னுமாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படி பல காரியங்களை சுவிசேஷமாக தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வசனங்களை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் எப்படி விசுவாசிப்பார்கள் என்றால், தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது சம்பவங்கள் அது நிறைவேறினால் விசுவாசிப்பார்கள், வியாதி குணமானால் விசுவாசிப்பார்கள், ஏதாவது பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றால் விசுவாசிப்பார்கள், ஏதாவது கஷ்டங்கள் நீங்கினால் விசுவாசிப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான துயரமான சம்பவத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைத்தால் விசுவாசிப்பார்கள். ஆனால் சுவிசேஷத்தை எவன் விசுவாசிக்கிறானோ அவனைத்தான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புதலை குறித்த சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம், தேவனுடைய காரியங்களை குறித்த, தேவ சித்தத்தை செய்வதை குறித்த சுவிசேஷம், இப்படிப்பட்ட சுவிசேஷங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் செய்த அற்புதங்களை விசுவாசிக்க வேண்டும். தேவன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களால் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிரசங்கித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே
நாம் பார்க்கிற போது ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது, நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவன், அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் அவன் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறானோ, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறானோ, அவருடைய வசனங்களை விசுவாசிக்கிறானோ, அவருடைய போதகத்தை விசுவாசிக்கிறானோ, அந்த விசுவாசத்தின் மூலமாக அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி பாவ அறிக்கை பெற்று ஆண்டவராக இயேசுவுக்காக வாழ்கிற ஜனங்கள் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமாய் இருந்தேன், ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இருந்து திரிவதை அவர்கள் வெட்கப்பட்டு இருந்ததை நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். ஆகவே தேவனுடைய ஜனங்களாகிய நாம் அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு காக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவரை விசுவாசிக்கும் போது நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இங்கே ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆமார்களே, இந்த பவுல் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே மிகவும் மாஞ்சியுள்ளவனாக, பாரமுள்ளவனாக, தாகமுள்ளவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய வரலாறை குறித்து, அவருடைய வாழ்க்கை குறித்து, அவர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கத்தை குறித்து, அவர் சொன்னதான உபதேசத்தை குறித்து, அவர் செய்த நன்மைகளை குறித்து, அவர் செய்த அற்புதங்களை குறித்து, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார் என்பதை குறித்து, அவர் பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டார், மீண்டுமாய் வரப்போகிறார் என்பதை குறித்தும், இப்படி பல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறதிலே அவன் வெட்கப்படவில்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, நடந்திருக்கிற, நடக்க போகிற எல்லா காரியங்களை குறித்து ஜனங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தார். அநேக சபைகளுக்கு போய் சுவிசேஷமாய் அறிவித்தார், அநேக பட்டணங்களில் போய் சுவிசேஷமாய் அறிவித்தார், அநேக கிராமங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். அதற்காக அவன் வெட்கப்படவே இல்லை. அதை குறித்து அவன் சொல்லும்போது சொல்லுகிறார், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் சரி, இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருந்தாலும் சரி, இயேசுவை பின்பற்றாதவனாக இருந்தாலும் சரி, எவன் ஒருவன் தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறானோ அது அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் தேவனை அதிகமாக விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷன் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவன் ரட்சிக்கப்படுகிறவனாக இருக்கிறான், அவன் பிழைக்கிறவனாக இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லி இருக்கிறார். பவுல் கூட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் வெட்கப்படவில்லை, அது யூதருக்கும் கிரேக்கருக்கும் அது ரட்சிப்பு உண்டாக தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து
நாம் ஜெபிக்க கடந்து செல்லலாம். ஆதியிலே பார்க்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கவில்லை. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்து வளரும்போது மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லை. சுவிசேஷத்தை விசுவாசிக்காததுனால இளைப்பாறுதலுக்குள்ள அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் போனது. இளைப்பாறுகிற இடம் எது? பரதீசு என்று சொல்லப்படுகிற பாரடைஸ். ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிக்கும் போது அவன் ஆத்மாய் அந்த இளைப்பாறுகிற இடமாகிய பாரடைஸ் என்கிற பரதீசுக்கு போகிறது. அங்கே அவன் இளைப்பாறுகிறவனாய் இருக்கிறான். எப்பொழுது அவன் வெளிப்படுவான் என்றால் இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கே பரிசுத்தவான்கள் வந்து அந்த கல்லறையிலிருந்து அவருடைய ஆத்மா அவருக்குள்ள பிரவேசித்து உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்காததினாலே, அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்காததினாலே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. அங்கே அதை குறித்து நாம் இங்கே எபிரேயர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்துவம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்தை ஆணையிட்டேன் என்றார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் அதை கேட்டவர்கள் விசுவாசியாமல் போனார். கேட்டாங்க, ஆனா விசுவாசிக்கல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த வேத வசனத்தை கேட்டு இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீங்க? நல்லா யோசித்து பாருங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒருத்தர் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சுவிசேஷ நம்ம ஆன்லைன் அந்த மெசேஜ் தான் அனுப்பிச்சிருந்தேன், ஆராதனை மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தேன். அப்பொழுது ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, எப்படி கேட்டீங்களா, நல்லா இருந்துச்சா, ஆராதனை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நான் வந்து பாட்டு ஆராதனை வரைக்கும் நான் கேட்டேன், இன்னும் செய்தி கேட்கல அப்படின்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், பாட்டு ஆராதனை வரைக்கும் என்ன செய்யறாங்க, கேட்கிறார்கள், செய்தி கேட்க அநேகருக்கு மனதில்லை. அப்படியே கேட்டாலும் அதை விசுவாசிக்கிற இருதயம் இல்லை. அப்படிதான் அநேகர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. மோசே எவ்வளவோ சொல்லி பார்த்தார், எவ்வளவோ அவர்களுக்கு எடுத்து சொன்னார், ஆனால் அவர்கள் கேட்டார்களே ஒழிய அதை விசுவாசிக்கவில்லை. அதனாலதான் அவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியல. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? கேட்டுட்டு விசுவாசியாம இருக்கிறீங்களா? தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்கிறீங்க, எத்தனை சுவிசேஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் நடந்திருக்கிற நாட்கள் இருந்து யோசித்து பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்கள் இருந்து யோசித்து பாருங்க, எத்தனை சுவிசேஷங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்டிருக்கிறீங்க, அதன்படி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தலையை சொரியாதீங்க, ஆண்டோட சமூகத்தில் சொல்லுங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அநேகர் கேட்கிறாங்க, விசுவாசிப்பதில்லை. அந்நாளைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசித்தவர்களாகிய நாமோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை விசுவாசித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் வந்து அநேகர் மறைத்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக ஜனங்கள், அதுல மாத்திரம் இல்ல,
வயசாயிட்டா அல்லது வயசு இருக்கும் போதே கூட மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்படி மறிப்போமானால் நாம அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும்னா அவருடைய சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். சுவிசேஷத்தை கேட்கிறாங்க, சுவிசேஷத்தை கேட்டு அருமையானவர்களே அதுபடி நடக்க அல்லது விசுவாசிக்க மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசித்தவர்களாக நாமும் அந்த இளைப்பாறுதல் விசுவாசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று கோபத்தினை ஆணையிட்டேன். அவர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்காததினால அவர் கோபத்திலே அவர்களுக்கு என்ன செய்தார் சொன்னார், இவர்கள் இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி. ஆமாய்களே, நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்காவிட்டால் தேவனுடைய கோபம் நம் மீது வருகிறது. நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அருமையானவர்களே, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா, எகிப்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயை கொண்டு ஆண்டவர் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போனார். எங்கே போகும்படியாக அழைத்து கொண்டு போனாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படியாக அங்கே ஆண்டவர் மோசேக்கு சொல்லியிருந்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், உன்னுடைய சந்ததியை நான் இந்த கானான் தேசத்திலே போய் குடியிருக்கும்படியாக செய்வேன் என்று சொல்லியிருந்தார். அந்த விதமாகவே அந்த ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து மோசே அழைத்து கொண்டு போனார். அந்த கானான் தேசத்துக்கு போனது எத்தனை பேர் தெரியுமா? 2 பேர் மாத்திரம்தான் அந்த கானான் தேசத்துக்குள்ள போய் பிரவேசித்தார்கள், யோசுவாவும் காலேபும். காரணம், மற்ற எல்லா ஜனங்களும் வனாந்தரத்திலேயே அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்காதபடிக்கு, சுவிசேஷத்தை விசுவாசிக்காதபடிக்கு, அங்கே தேவன் சொன்ன வார்த்தைகளை மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட போது அதை விசுவாசிக்காதபடிக்கு அவர்கள் தங்களுடைய மனமான பொருட்களை அவர்கள் முறுமுறுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. 40 நாள் அந்த கானான் தேசத்துக்கு போக வேண்டியவர்கள் 40 வருஷமாக நடந்து போனார்கள். காரணம், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கல, கீழ்ப்படியல, விசுவாசிக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட இந்த நாட்களில் இந்த இயேசு கிறிஸ்து சுவிசேஷமாக அறிவித்த இந்த எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே, காலம் நிறைவேறி இருக்கிற இந்த காலத்திலே, தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாம் அந்த பரம கானானுக்கு போவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். நம்முடைய அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அது விசுவாசிக்க வேண்டும். அதான் அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷத்திலே சொல்லும்போது சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிறவனும் இதை வாசிக்கிறவர்களும் இதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு சொன்னார், காலம் நிறைவேறிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள், இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மகிமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னாக்க சபைகளிலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற போது, தேவ செய்திகள் நடந்து கொண்டிருக்கிற போது அநேகர் எழுந்து போய்விடுவார்கள். கொஞ்சம் சுவிசேஷத்தில் கடினமான சுவிசேஷம் சொல்லப்பட்டால், பாவத்தை குறித்து கண்டித்து பேசினால், தங்களுடைய பாவங்கள் அங்கே பாவங்களினால குத்தப்பட்டு அந்த செய்தியை தொடர்ந்து கேட்க முடியாதபடிக்கு வெளியே போய்விடுவார்கள். அந்த மாதிரி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எழுந்து போயிடாதீங்க. தேவனுடைய வார்த்தைகளை கடைசி வரைக்கும் கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசிகள் காலம் நிறைவேறிட்டு இனி நமக்கு ஒரு காலம் இல்லை. தேவனுடைய நாள் வரப்போகிறது. தேவனுடைய நாள் வருகிற போது சூரியன் இருளாக
அதிர்ச்சிகள் அங்கங்கே நடக்கும். இதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்றால் காலம் நிறைவேறிட்டு முடிஞ்சது, அவ்வளவுதான். நம்முடைய ஆட்டங்கள் ஓட்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் உங்களை தேவனுக்கு முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்து இந்த உலக வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு தேவனை பின்பற்றுங்க, அவரை விசுவாசிங்க, அவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இன்றைக்கு பாத்தீங்களா, இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால ஒருவன் திருமணம் செய்யணும்னா 30 பேர் 50 பேருக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டான். 2000 பேர் 3000 பேர் வந்து நல்லா எவ்வளவு சந்தோஷமாக திருமண நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது 30-50 பேர் என்றால் யோசித்து பாருங்கள், காலம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அநேக பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை செய்தவர்கள் எல்லாம் கம்பெனி வேலைகள் என்று சொல்லி நிறுத்தி விட்டார்கள். ஏன்? இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு முழுமையான சம்பளம் கொடுத்து விட்டார்களா? பாதி சம்பளம் தான் எங்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறதை கேட்டேன். ஆம் அறிஞர்களே, சபைகளை பாருங்கள், சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. சபைகளில் இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்கு தேவையான காரியங்கள் சந்திக்கப்பட முடியாதபடிக்கு இருக்கிறது. காலங்கள் மாறிவிட்டது. தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தேவன் சொன்ன ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைகளை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மனிதன் இன்றைக்கு பல பாடுகளை அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கடைசி காலத்துல வாழ்றதுனால இனியாவது நாம் நிர்விசாரமா இராதபடிக்கு, கடமைக்காக தேவனை ஆராதிக்காதபடிக்கு, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து தேவனுக்காக நம் வாழை நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது அது ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாக இருக்கிறது. நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி சொல்லுங்க. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, நாங்கள் உமக்காக வாழ வேண்டிய சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் எங்களுக்கு விளக்கி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா,
தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலம் நிறைவேறி இருக்கிறது. எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன எல்லா சம்பவங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவன் மனம் திரும்புவோம். மனம் திரும்பு தேவனுடைய பிள்ளையே, மனம் திரும்பு. உன் பாவங்களை விட்டு மனம் திரும்பு. பொல்லாத கிரியைகளை விட்டு மனம் திரும்பு. குடியை விட்டு மனம் திரும்பு. விபச்சார எண்ணங்களை விட்டு மனம் திரும்பு. சுவிசேஷத்தை விசுவாசி. சுவிசேஷத்தை விசுவாசி. பேதுரு பிரசங்கிக்கும் போது சுவிசேஷத்தை கேட்ட 3000 பேர் 5000 பேர் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள். நீ சுவிசேஷத்தை விசுவாசித்தால் நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். இந்த உலகத்திலே வெட்கப்படவே மாட்டாய். நீ சுவிசேஷத்தை விசுவாசித்தால் நீ யாராக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, அந்த விசுவாசம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாக இருக்கிறது. விசுவாசிக்கிறாயா? சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறாயா? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். கேட்டு விட்டுவிடக் கூடாது. அப்படியே விசுவாசிக்கும் போது ராஜ்யத்திலே பரம காணாமலே பிரவேசிக்கிற சாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நான் மனம் திரும்பி உம்முடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன். உம்முடைய பரம காணாமலே பிரவேசிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவரே கிருபை செய்வீராக. கிருபை செய்வீராக. கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீ தரைமட்டமாக தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை வழி நடத்தும் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் சமாதான சந்தோஷம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவனுடைய செய்தியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்படி உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சத்திய வசனங்களை கேட்டு அவர்கள் என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆக காலம் நிறைவேறிட்டு நீங்கள்